சீமான் தங்கச்சினா சீமான் தங்கச்சி தான். எவ்வளவு கொள்கை கோட்பாடோட பேசுறாங்க பாருங்க. நக்கறத பத்தி பேசிருக்காங்க. அப்படி என்ன பேசிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ஒரு தற்கொலை கோமாளி வந்து டிஎம்கே பத்தி எல்லாம் பேசுறாங்க. அன்னைக்கு படம் ரிலீஸ்க்காக ஏடிஎம்கே கால் நக்குனாங்க. இன்னைக்கு கரூர் இஷ்யூஸ்க்காக பாஜக கால் நக்கறாரு. இந்த கட்சி ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை கால் நக்க போறாருன்னு எனக்கே தெரியல. நக்கறதா இவரோட பொழப்புன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நக்கிட்டு போ. என்னமா சொன்னீங்க? நக்கறதா எங்க வேலையா? எங்க கட்சி ஸ்டேபிளா இருக்க நாங்க போய் இவங்க காலெல்லாம் நக்கிருக்கோமா? யார் யார கால நக்கினாங்கன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா மறந்துருக்க மாட்டீங்க. மைக் சின்னம் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப யார் கால யார் நக்கினதுன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. யார் நக்கினதை காட்டலாம்? அண்ணன் நக்கினதை காட்டலாமா, தம்பி நக்கினதை காட்டலாமா? சரி, அண்ணன் நக்கினதை வச்சு அமோகமா ஆரம்பிப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சரிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டு 2 வரியில பல பேர் நெஞ்சரிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, என்ன வார்த்தை சொன்னாங்க? நக்கறதா இவரோட பொழப்புன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நக்கிட்டு போ. நாங்களும் உங்கள மாதிரி தாங்க. இந்த எலெக்ஷன் மட்டும் தானே பரவாயில்ல நக்கிட்டு போட்டு தான் விட்டோம். அதுக்கப்புறம் உங்க தம்பிங்க எல்லாம் நக்கினாங்க பாருங்க. அதையும் காட்டணும் இல்லையா? காட்டுற பாருங்க. கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, போதாத குறைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. இந்த பேச்சை கேட்கும் போது என் மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பரவாயில்ல, நக்கிட்டு போ. இந்த சமயத்துல தேர்தல் சமயத்துல அந்த ஒளிவாங்கி சின்னத்தை பொறிச்ச அந்த சுவரத்தைய, அதுவும் இல்லாம அந்த ஒளிவாங்கிங்கிறது இன்னைக்கு உள்ள மைக்கா இல்லாம பழைய காலத்துல உள்ள மைக்கா இருந்தா நாம் தமிழக கட்சிக்கு ஓட்டு போட சொல்றான்னு புரிஞ்சுக்கப்படுங்கிறது நல்லா தெரியும். இந்த பேச்சை கேட்கும் போது என் மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பரவாயில்ல, நக்கிட்டு போ. படத்தினுடைய டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, அது அப்படியே அச்சாசலா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மைக் சின்னம் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அக்கா சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நக்கறதா இவரோட பொழப்புன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நக்கிட்டு போ. அக்காவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கால நக்கினாங்கன்னு. சாதாரண ஒரு பாட்டை வச்சு என்ன நக்கு நக்கிருக்காங்க பாருங்க.